கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தம் என்பது சுய முயற்சிகளினால வராது, ஆனால் முயற்சி இல்லாமலும் வராது. பரிசுத்தம் என்பது தேவனுடைய கிருபை பெற்று, தேவ அருளை பெற்று, தேவ உறவை பெற்று நம்முடைய முயற்சிகள் மூலமாகத்தான் நிறைவேறுகிறது. இப்போது அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறவர் நற்கிரியைகள் செய்ய பழகட்டும் அப்படின்னு எழுதுவார். நற்கிரியை செய்ய பழகட்டும், நற்கிரியை செய்கிற ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல திராட்சை செடியாக இயேசுவோடு நம்ம இணைக்கப்படுகிற பொழுது நம்மிடத்தில் தெய்வீக ஆற்றல் வருகிறது. அந்த ஆற்றலை பெறுகிற பொழுது we have to take efforts, we have to strain for that. அப்போ நாம் அதில் முயற்சி பண்ணணும். எந்த முயற்சி இல்லாமல் நான் அப்படியே உட்கார்ந்துருப்பேன், என்னை அறியாமலே நான் பரிசுத்தவானாக வெளிப்பட்டு விடுவேன், அப்படி அல்ல. ஒரு அன்பு, ஒரு தாழ்மை, ஒரு உண்மை, ஒரு நாவடக்கம், ஒரு சொல்லடக்கம், ஒரு பொறுத்து போகுதல், தாங்கி கொள்ளுதல், சகித்து போகுதல், பதிலுக்கு பதில் செய்யாமல், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறவில்லை. இதெல்லாம் நாம் முயற்சி பண்ணணும். எந்த முயற்சினா இது நம்முடைய ஓன் எஃபர்ட்ஸ் அல்ல. we do not lean on our own flesh. நாம் தேவனை சார்ந்திருக்கிறோம், தேவ கிருபையை பெற்றிருக்கிறோம், தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம், தேவ வார்த்தையின் மூலம் விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். இந்த பின்னணியோடு நாம் என்ன செய்கிறோம்? அதாவது ஒரு பெரிய பாரம் இருக்குது, நம்மால் அதை அசைக்கவே முடியாது. அதை நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் இப்போ அதை ஒரு லாரி மாதிரிப்பட்ட அதாவது ஒரு ஆட்டோமொபைல் ஒரு வேகனில் வச்சுருக்குறாங்க. இப்போ நமக்கு முயற்சி தேவையா தேவையில்லையா? வேகனில் வச்சதுனால தானாக போயிடுமா? நம்மால் அந்த பெரிய பாரத்தை எடுத்துகிட்டு போக முடியலை, ஏன்னா அது இட் இஸ் டூ ஹெவி. ஆனால் இப்போ அதை ஒரு ட்ரக்கில் வச்சுருக்குறாங்க, இல்லைனா ஒரு வேகனில் வச்சுருக்காங்க, ஒரு வெஹிக்கிளில் வச்சுருக்குறாங்க. இப்போவும் ஒரு முயற்சி தேவைப்படும். என்ன முயற்சி? அந்த வேகனை நம்ம அந்த வெஹிக்கிளை என்ன செய்யணும்? ட்ரைவ் பண்ணணும். அதே போல தான் தேவன் நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார், அருளை கொடுத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார். அதை சார்ந்து நாம் முயற்சி செய்யணும். நாமும் தேவனும் இணைந்து தான் தேவன் விரும்புகிறபடியான வாழ்க்கையை நிறைவுபடுத்த முடியும். எனவே அன்பு கூற வேண்டிய இடத்துல அது அன்பு கூற முயற்சிக்கணும். தாழ்மையாக இருக்க வேண்டிய இடத்துல தாழ்மையாக இருக்க முயற்சிக்கணும். உண்மையாக இருக்க வேண்டிய இடத்துல உண்மையாக இருக்க முயற்சிக்கணும். இதில் முற்றிலும் நம்மை சார்ந்து விடக்கூடாது. தேவ உறவை சார்ந்து வாழணும், தேவனோடு பேசி பழகி வாழணும், தேவ ஐக்கியத்தோடு வாழணும். அப்படி வாழுகிற பொழுது இவைகள் சாத்தியமாகிறது.